வரலாற்றிலே ஒரு செய்தி, தொலைதூர கிராமம் ஒன்றில் ஒரு ஓவியர் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய அழகுமிக்க ஓவியங்கள் மூலம் பெரும் வருமானங்களை ஈட்டி வந்தார். அவருடைய கைவண்ணம் பல நாட்டவர்களையும் ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்தது அவரிடம். அதனால் அவர் பெரும் வருமானம் ஈட்டி வந்தார். எக்கச்சக்கமான செல்வத்தை அவர் குவித்து விட்டார். அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிலர் இவ்வளவு செல்வங்களை குவித்தும் இந்த ஆள் ஏழைகளுக்கு உதவாத கஞ்சனாக இருக்கின்றானே என்று அவரை பற்றி பேசிக்கொண்டார்கள். ஆனால் அதை அவரிடத்தில் நேரடியாக போய் சொல்லுகின்ற தைரியம் யாருக்கும் இல்லை. அவருக்கு நேரமும் இல்லை. அந்த ஓவியருக்கு அவரை சந்திப்பதென்றால் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. எக்கச்சக்கமாக வருமானம் கொளிக்கின்ற ஒரு தொழிலில் கவனம் செலுத்தாமல் இப்படி போவோர் வருவோர் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் காது கொடுக்க அவருக்கு ஏது நேரம்? எனவே அவர் யாரையும் சந்திக்க நேரமும் கொடுக்கவில்லை. இப்படியே அவருடைய காலம் போயிற்று. கொஞ்ச நாள் கழித்து இயல்பாகவே அவர் மரணமடைந்து விட்டார். மரணமடைந்த மறுநாள் முதல் அந்த ஊரிலே ஒரு நிகழ்வு புதிதாக தோன்றிற்று. அந்த ஊரில் அதுவரைக்கும் ஏழைகளுக்கு சில குறிப்பிட்ட இறைச்சி கடைகளில் இலவசமாக இறைச்சிகள் கிடைத்து கொண்டிருந்தன. ஒரு 4-5 கடைகளில் போய் ஏழைகள் இறைச்சிகள் கேட்டால் எப்போதும் இலவச இறைச்சிகள் ஏழைகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அந்த ஓவியர் மறைந்த நாள் முதல் அந்த இறைச்சி கடைகள் எல்லாம் இலவச இறைச்சிகளை நிறுத்திவிட்டன. ஏழைகள் அங்குமிங்கும் மல்லாடி கொண்டிருந்தார்கள். அந்த ஊரிலே சில இளைஞர்கள் மொத்தமாக திரண்டு போய் அந்த இறைச்சி கடைக்காரர்களிடத்திலே போய் இப்படி ஒரேடியாக ஒரே நாளில் நிறுத்தினால் எப்படி, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் இந்த மக்களுக்கு என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அந்த இறைச்சி கடைக்காரர்கள் 4-5 பேரும் மொத்தமாக ஒரே குரலில் சொன்ன செய்தி என்னவென்றால், எங்களுக்கு இந்த இலவச இறைச்சியை இனிமேலும் வழங்கக்கூடிய பொருளாதார பலம் இல்லை. எங்களுக்கு ஏழைகளுக்கு இலவசமாக இறைச்சியை கொடுங்கள் என்று பணத்தை தினந்தோறும் அதற்குரிய பணத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் நேற்றைக்கு மறைந்த அந்த ஓவியர்தான், அந்த புகழ்மிக்க ஓவியர்தான் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, பலர் மறைமுகமாக தர்மங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். யார் கண்டது? யார் எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்று யாருக்கு தெரியும்? தெரியாதல்லவா?